கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீசஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது போர் தொடுத்துள்ளது குறித்து உலக மக்கள் அனைவருமே கவலை கொண்டுள்ளனர். அது ஈரான் பற்றிய கவலைகள் கிடையாதுங்க, அக்கறையும் கிடையாது. ஆனால் கச்சா எண்ணெய், எரிவாயு போன்ற அத்தியாவசியமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலை, விலை அதிகமாகும் நிலை என்னும் கவலைதான் அது. வளைகுடா நாடுகளில் வேலை செய்யும் உங்கள் நண்பர்கள்கிட்ட நீங்கள் கேளுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இப்போ சவுதியில் வேலை செஞ்சிட்ருக்கேன், பஹ்ரைனில் வேலை, ஏமனில் வேலை, ஓமனில் வேலை, துபாயில் வேலை செஞ்சிட்ருக்கேன், மஸ்கட்டில் வேலை, ஷார்ஜாவில் வேலை, குவைத்தில் வேலைன்னு சொல்லுவாங்களே தவிர்த்து ஈரானில் வேலை செய்கிறேன், ஈராக்கில் வேலை செய்கிறேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த ரெண்டு நாடுகளுமே கொஞ்சம் வித்தியாசமான நாடுகள். மேற்சொன்ன சின்னஞ்சிறிய நாடுகளை காப்பாற்றவே இந்த போர் என்பது தெளிவான விஷயம். அமெரிக்காவின் படைபலமும் பணபலமும் எல்லாருக்குமே தெரியுங்க. ஈரானுக்கும் அது நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் இந்த போரில் ஈரான் குதித்தது அவங்க மேலே உள்ள தன்னம்பிக்கையினால் கிடையாது. நாம் போரை தொடங்கினால் ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் நமக்கு ஆதரவளிக்கும், ரஷ்யாவை முன்னாடி விட்டுட்டு நம்ம பின்னாடி ஒளிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணி தான் ஈரான் இந்த போரை ஆரம்பித்தாங்க. ஆனால் ரஷ்யா, சீனா நாடுகள் அமைதியாக உள்ளது ஈரானுக்கு பின்னடைவை உண்டாக்கியது. மன ரீதியாக தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டார்கள். இதில் முக்கியமான காரணம் என்னன்னா, ஈரான் நாட்டுடைய முக்கியமான ஒரு தலைவர் கொல்லப்பட்டது தான். அப்போவே அவங்களுக்கு தன்னம்பிக்கையெல்லாம் போயிடுச்சுங்க. ஈரான் அணு ஆயுதத்தை கையில் எடுக்கவே மாட்டார்கள் என்பதும் உண்மை. ஏன்னா அது சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி அப்படின்னு ஈரான் நாட்டு தலைவர்களுக்கும் உயர்மட்ட அதிகாரிகளுக்கும் நன்றாகவே தெரியும், புரியும். இன்னும் 2 நாள் இல்லைங்க, அதாவது 7ஆம் தேதி காலையிலேயே ஈரான் போர் நிறுத்தத்திற்கும் சமாதானத்திற்கும் தயாராகிவிடும். இதுதான் நிச்சயமாக நடக்குங்க. எதிர்காலத்தை முன்கூட்டியே சொல்லக்கூடிய, தெரிவிக்கக்கூடிய ஜோதிடம் என்னும் அற்புதமான விஞ்ஞான கணிதம் இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு வரப்பிரசாதமாகும். கும்பராசிக்குள் ராகுவிடம் 5 கிரகங்கள் சிக்கிக்கொண்டால் என்னவாகும்? கும்பராசியில் ராசியாதிபதி சனீஸ்வர பகவானுடன் இணைந்திருக்கும் ராகுவால் என்ன நடக்கும்? அதுவும் தனது சதய நட்சத்திரத்தில் ராகு பயணம் செய்யும் போது, முக்கியமாக சதய 3ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமாக சஞ்சரிக்கும் போது என்னென்ன செய்வார் அப்படின்னு நாம் 2025 நவம்பர் மாதமே சில வீடியோக்கள் போட்டோம். குறிப்பாக டிசம்பர் 10ஆம் தேதி ஒரு முக்கியமான வீடியோ போட்டோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, அதுக்கு பார்த்துக்கலாம் நீங்கள். அந்த வீடியோவில் 2026 பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் மனித குலம் தப்பிக்குமா, கொடிய தொற்று நோய்கள் உண்டாகுமா, இல்லை இயற்கை பேர அழிவுகள் ஏற்படுமா அப்படின்னு நாம் தெளிவாக சொல்லியிருந்தோம். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை பேரழிவாக இல்லாமல் செயற்கை பேரழிவு, அதாவது இந்த போர் இது நடக்குது. உலக மக்கள் அனைவரும் பேசும்படியான, கவலைப்படும்படியான போர் தான் இது. இந்த போருக்கும் ராகுவுக்கும் என்ன சம்பந்தம் நீங்கள் கேட்கலாங்க. நிலத்திற்கு அடியில் கிடைக்கும் எண்ணெய் வகைகள், கச்சா எண்ணெய், அதன் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களான மண்ணெண்ணெய், டீசல், பெட்ரோல், வார்னிஷ், மெழுகு, பெயிண்ட்டு, கிரீஸ், மதுபானம், மாமிசம் இவற்றோடு சேர்த்து போதைப் பொருட்கள், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பொருட்களோடு சேர்த்து மனிதர்களில் இஸ்லாமியர்கள் ராகு பகவான் கண்ட்ரோலில் வந்துடுவாங்க. அதனால தான் இப்போ எண்ணெய் வளம் மிக்க வளைகுடா நாடுகளில் இஸ்லாமியர் அதிகமாக வசிக்கின்றனர். உங்கள் ஜாதகத்தில் யார் ஜாதகத்தில்னாலுமே ராகு ஸ்ட்ராங்காக இருந்தார்னா அவங்க கண்டிப்பாக
வளைகுடா நாடுகளுக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா அந்த டீசல், இல்லைன்னா வந்து அந்த பெட்ரோலு, சிஎன்ஜி கேஸு, எல்பிஜி கேஸு, இல்லைன்னா பெயிண்ட்டு, கிரீஸு, மதுபானம், மாமிசம் இது சம்பந்தமான வேலையோ வியாபாரமோ தொழிலோ பண்ணுவாங்க. ராகு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு தற்காலிகமான தைரியத்தை கொடுப்பவர், தற்காலிகமான தன்னம்பிக்கையை கொடுப்பவர். உதாரணமாக, மதுபானம் குடித்தவர் நிற்கவே முடியலைனாலும் அவரால் நடக்கவே முடியாது, தள்ளாடிட்டு இருப்பார். ஆனால் ரோட்டில் நின்றுக்கிட்டு எல்லாத்துக்கிட்டே வந்து இப்போ வம்பிழுப்பாங்க, கண்ணா பின்னாடி பேசுவாங்க, சண்டைக்கூட போவாங்க. யாராச்சும் ரோட்டில் போனால் அவங்கள வந்து கல் எடுத்து அடிப்பாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, அண்ணே இல்லைண்ணே போதையில் வந்து தெரியாமல் பண்ணிட்டேனே மன்னிச்சுக்கங்கண்ணே அப்படின்னு மன்னிப்பு கேட்டு சாஷ்டாங்கமாக காலில் விழுவாங்க. அது மாதிரி ஒரு தற்காலிகமான தைரியம், ஒரு தற்காலிகமான தன்னம்பிக்கையை ஈரானுக்கு கொடுத்தது ராகு பகவான் தான். அதனால தான் ஈரான் வந்து போருக்கு தயாரானது. அதே சமயத்தில் கொமேனி என்னும் தலைவர் கொல்லப்பட்ட உடனேயே ஈரானின் போதை கிட்டத்தட்ட தெளிந்து விட்டது. மார்ச் 7ஆம் தேதி காலையில் தனது தவறை உணர்ந்து கொள்ளும். ஈரான் நாடு தான் செஞ்சது தப்புன்னு கண்டிப்பாக வந்து மார்ச் 7ஆம் தேதி உணர்ந்து கொள்ளும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி காலையிலேயே சுமார் 8:30 மணியளவில் சனீஸ்வர பகவான் கும்பராசியை விட்டு கிளம்பி மீனராசிக்கு சென்று விடுவார். ராகுவுக்கு எப்போதுமே சாதகமாக செயல்படும் சனீஸ்வர பகவானுடைய ஆதரவு இனி கிடைக்காது. அடுத்தது, ராகு பகவான் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் இருந்து, அதாவது அவர் வந்து வர்க்கோத்தமம் அப்படின்னு அவர் அதீத பலத்திலிருந்து விடுபட்டு சதயம் 2ஆம் பாதத்தில் நுழைவார். அதே சமயத்தில் சிம்ம ராசியில் நவகிரகங்களிலேயே ராஜாவான சூரிய பகவானின் சொந்த வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் கேது தனது சொந்த நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் நுழைவார். சுயசாரத்தில் சஞ்சாரிப்பார். இதுதான் முக்கியமான விஷயங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த கேதுவுடைய சுயசார சஞ்சாரம். இது எப்படின்னா, கேது வந்து மனிதர்களில் கிறிஸ்துவர்களை குறிக்கக்கூடிய கிரகம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராகு கேது ரெண்டுமே ஒரு சர்ப்ப கிரகங்கள், ஒரு நாகப்பாம்புடைய தோற்றத்தை கொண்டவை. கேதுவுக்கு வந்து 5 நாகத்தலைகள் இருக்கும், ராகுவுக்கு வந்து அந்த பாம்புடைய வால்பாகம் அடையாளம். அதே மாதிரி நீங்கள் இந்த பழங்காலத்து சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அடிப்படையிலேயே வந்து ஒரு அண்ணன் தம்பி சகோதரர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் உண்டுங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ராகுவை இஸ்லாமியர்களுக்கும் கேதுவை வந்து கிறிஸ்தவர்களுக்கும் குறிப்பிட்டுள்ளனர் நம்முடைய ஜோதிடத்தில். அப்படிப்பட்ட கேதுவானது தனது சுயசாரத்தில், அதாவது சொந்த நட்சத்திரத்தில் ராஜகிரகமான சூரிய பகவானின் வீட்டில் பலமாக அமர்ந்திருப்பது கிறிஸ்தவ நாடான அமெரிக்காவும் அதன் நட்பு நாடான இஸ்ரேலும் வெற்றியடையும் என்பதை துல்லியமாக சுட்டிக்காட்டுகின்றது. கேதுவுக்கு வீடு கொடுத்த சூரியன் இப்போவே வந்து கும்பராசியில் தாங்க பயணம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் சதய நட்சத்திரத்திலிருந்து வெளியே வந்து போராட்டாதி நட்சத்திரத்தில் நுழைந்துள்ளார். அது வந்து குரு பகவானுடைய நட்சத்திரங்க. கும்பராசிக்கு வந்து இப்போது குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உள்ளது என்பதை ஏற்கனவே நம்ம வந்து 4-5 வீடியோவில் போட்டிருக்கோம். குரு பகவானின் நட்சத்திரத்தில் சஞ்சரித்து குரு பகவானுடைய 9ஆம் பார்வையையும் பெற்றுக்கொண்டு அதிகார பலத்தோடு காணப்படும் சூரிய பகவான் 7ஆம் பார்வையாக தனது ஆட்சி வீடான சிம்மத்தையும் சிம்மத்தில் சஞ்சரிக்கும் கேதுவையும் பார்வை செய்வார். அதாவது அவர் வந்து அந்த குரு பகவான்கிட்ட இருந்து வாங்கின பார்வை பலத்தை சூரிய பகவான் வந்து கேதுவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாருங்க. இதுதான் விஷயம். எனவே கேதுவின் கை ஓங்கும். கேதுவின் ஆதிக்கம் பெற்ற கிறிஸ்தவ நாடுகளின் கை ஓங்கும். அதனால் வந்து 2026 மார்ச் 6ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு மேல் சனீஸ்வர பகவானுடைய சப்போர்ட்டை இழந்து மார்ச் 7ஆம் தேதி அதிகாலை ஒரு 3:30 மணியளவில் தன்னுடைய வர்க்கோத்தம் என்னும் பலத்தையும் இணைந்து தவிக்க போகும் ராகு மண்புழுவாக மாறிவிடுவார். சனீஸ்வர பகவானோட சப்போர்ட்டும் இல்லைங்க, அவருடைய இந்த
வர்க்கோத்தமம் அப்படிங்கிற பலமும் இல்லை, வலிமையும் இல்லை. அதனால் மலைப்பாம்பு போல பிரம்மாண்டமாக காணப்பட்ட ராகு மார்ச் 7ஆம் தேதி காலை ஒரு 3:30 மணிக்கு மேலே மண்புழு மாதிரி சுருங்கி விடுவார். அதே மாதிரி ராகுவின் ஆதிக்கத்துக்குட்பட்ட ஈரான் நாடும் பயந்து நடுங்கி பின்வாங்கும். இதுதான் உண்மை. யாராச்சும் நம்மளை சமாதான பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட மாட்டாங்களா? யூரோப்பிய நாடுகளோ இல்லை ஐநா சபையோ நம்மளை சமாதானத்தை கூப்பிடாதான்னு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஈரான் தயாராகும். இதுதான் உண்மை. ராகுவை நான் ஈரான்னு சொல்லிட்டேங்க, கேதுவை அமெரிக்கான்னு சொல்லிட்டேன். அப்போ குரு பகவான் யாருன்னு சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. மிகவும் அமைதியான, சாந்தமான, நிதானமான, விவேகமான, அதே சமயம் மிகுந்த பலம் வாய்ந்த ஆன்மீக கிரகமான குரு பகவான் யாரை குறிப்பார் என்றால், புண்ணிய பூமியாகிய, புனிதமான பூமியாகிய, ஆன்மீக பூமியாகிய ஹிந்துஸ்தான் எனும் பெயர் பெற்ற பாரத நாட்டை, அதாவது நம்முடைய இந்திய நாட்டைத்தான் குறிக்கின்றார் குரு பகவான். குரு பகவானோட வாகனமான யானை பார்த்தீங்கன்னா, அது கோயில் யானையாக இருக்கும்போது குழந்தைகளோட விளையாடுங்க. குழந்தைய கோயில் யானை மேலே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவாங்க. குழந்தைங்களாம் பயப்படாது, கோயில் யானை அமைதியாக இருக்கும். பொதுமக்களையும் ஆசீர்வதிக்கும். பொதுமக்கள் கொடுக்கும் வெல்லம், கரும்பு, வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிடும். அதன் பிரம்மாண்டமான தோற்றத்திற்கு சம்பந்தம் இல்லாமல் அமைதியாகவே காணப்படும் யானை. ஆனால் அந்த யானைக்கு கோபம் வந்தால், மதம் பிடித்தால் என்னவாகும் என்பது எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அதுபோல ஹிந்துஸ்தான், பாரதம் என்று அழைக்கப்படும் இந்தியா தான் இந்த போரை முடித்து வைக்கப் போகின்றது. அதனால் அந்த 7ஆம் தேதி காலையில் ஒரு 3:30 மணி அளவுக்கு கிட்டத்தட்ட இந்த போருடைய தீவிரம் கம்மியாயிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு இப்போ ஈரான் தயாராகிடுவாங்க. அமெரிக்காவும் அதை ஏற்றுக்குவாங்க. இருந்தாலும் பின்னர் சில நாட்களுக்கும் அந்த பதட்டம் நீடிக்கும். சூரிய பகவான் முழுமையாக கும்பராசியை விட்டு வெளியே மீனராசியில் நுழைய மார்ச் 15ஆம் தேதி அந்த பதட்டமும் நீங்கிவிடும். அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் இப்போ ராகுவோட பிடியிலிருந்து வெளியே பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பாருங்க. ராகுவுக்கு சப்போர்ட்டாக எந்த கிரகமுமே இருக்காது. குரு பகவானுடைய 9ஆம் பார்வையும் ராகுவை கட்டுப்படுத்தும் விதமாகவே அமையும். அதனால் நம்முடைய ஹிந்துஸ்தான் எனும் பாரதம் எனும் இந்திய நாடானது இந்த போரை கண்டிப்பாக முடிவுக்கு கொண்டு வரும். ஈரானை கட்டுப்படுத்தி வைக்கும். இது உண்மை. இது அதனால் 2026 மார்ச் 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்று வளைகுடா நாடுகளில் உள்ள இஸ்லாமியர்கள் அனைவரும் ரம்ஜான் பண்டிகையை குதூகலமாக, கோலாகலமாக, எந்த கவலையும் இல்லாமல், பயமும் இல்லாமல் கொண்டாடலாம். இந்தியாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.